நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சாப்பிடுறியா? சோகத்தில் மூழ்கிய நண்பா, நான் குடிக்க மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. இப்பதுல இருந்து ஆரம்பி. ஒரு குடிகாரன் ஆகிறதுக்கான எல்லா தகுதியும் உனக்கு இருக்கு. இன்னைக்கு நீ ரொம்ப கவலையில இருக்க. விஷத்தை குடிச்சோம் உன்னோட எதிரியான ஆன்ட்டி சாகலல. அந்த கவலை இல்லாம இருக்காதுல உனக்கு. தேவையா இருந்தா ஒரு பெக்கு குடி. உன் காசுல வாங்கினதா இருந்தாலும் உனக்கு ஒரு பெக்கு குடுக்கலன்னா அது தப்பாயிடும்ல. எந்த தப்பும் இல்லடா, நீ மட்டும் குடிச்சாலே போதும். அப்புறம் எனக்கு அனுவோட அம்மா மேல கொஞ்சம் கோவம் இருக்கு. இருந்தாலும் அவங்கள சாகடிக்கிற அளவுக்குலாம் எனக்கு கோவம் கிடையாது. அது போய் நீ அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போனல. அங்க போனேன், அவங்கிட்ட காசை ஒப்படைச்சேன். அப்புறம் அவங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லைன்னு சொன்னேன். அப்புறம் நான் தான் அனுவோட புருஷன்னு மனோ கிட்ட சொல்லவும் தான் போனேன். ஆனா நானே எதிர்பார்க்கல அது அவன் என்கிட்ட சொல்லுவான்னு. எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. எங்க 2 பேரோட கல்யாண ஆல்பத்தை அவன் பார்த்துருக்கான். அனு அதை பார்த்துடக்கூடாதுன்னு அவன் அதை அழிச்சிட்டான். போட்டோஸ் எல்லாத்தையும் எரிச்சிட்டான். ஆதாரமே இல்லாம பண்ணிட்டான். அந்த ஆல்பம் மட்டும் இருந்திருந்தா அனு இந்நேரம் ஏன் கூட இருந்திருப்பா. அவன் என்கிட்ட வேண்டி கேட்கறான்டா, எங்களை விட்டுடுன்னு. என்னால எப்படி அதை பண்ண முடியும்? மனுவோட பயமே ஞாபகம்லாம் திரும்ப வந்து அனு என் கூட வந்துருவான் தான். அது கண்டிப்பா அப்படிதான் நடக்கும். அனு என் கூட தான் வருவா. விட்டு கொடுக்க வேண்டியது நான் கிடையாது, அவன். நான் ஒரு டவுட் கேட்கட்டுமா நண்பா? நீ இன்னைக்கு அனுவோட வீட்டுக்கு போன. அனுவோட அம்மா விஷத்தை சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. நீ மனுவை கொல்றதுக்காக பண்ணத தெரியாம அவங்க அம்மா சாப்பிட்டுருப்பாங்களோ? சொல்லு மச்சான், நீ தானே அதை பண்ண? ஏண்டா நான் அப்படியெல்லாம் பண்ணிருப்பேன் நீ நினைக்கிறியா? உன்னுடைய பழைய கேரக்டரை வச்சு பார்க்கும்போது இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய நீ பண்ணிருப்ப. அப்படின்னா நீ அப்படி அதை வச்சுக்கோ. ஒருவேளை இதை பண்ணவங்களோட நோக்கம் நானா இருக்காது. என்ன கொல்றதுனால அவனுக்கு என்ன கிடைக்க போகுது? அவனோட இலக்கு நான் இல்ல, கண்டிப்பா மனோவாதான் இருக்கும். என்னம்மா ஆச்சு? ஒண்ணும் இல்லம்மா. அப்புறம் எதுக்காக ஹாஸ்பிட்டல் போனீங்க? கொஞ்சம் தலைவலி அம்மு. இப்ப பிரச்சனை இல்ல. தலைவலி வந்தா மயங்கிடுவாங்களாமா? அம்மா நீ கவலைப்படாம இருமா. அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ போய் படிமா. போ. ஆமா அம்மு, நீ புக் எடுத்து படிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. நீ போய் படிமா. பத்மா, என்னோட பயம் இன்னும் என்னை விட்டு போகல. இருந்தாலும் இதை யார் பண்ணிருப்பாங்க? உனக்கு அப்படி யார் கொடுத்துருப்பாங்க? யாரா இருந்தாலும் எனக்கு இப்ப அவங்க மேல இருக்கிற கோபம் விஷம் கொடுத்துட்டாங்களேன்னு இல்ல, டோசேஜ்
கம்மியா கொடுத்துட்டாங்களேன்னு தான். கொஞ்சம் அதிகமா கொடுத்திருந்தா நான் போய் சேர்ந்திருப்பேன்ல, நிம்மதியா இருந்திருக்கும். பத்மா, நான் நிறைய தடவை யோசிச்சு பார்த்திருக்கேனே தற்கொலை பத்தி. அப்பெல்லாம் என் பொண்ணோட அணுவோட முகம் ஞாபகம் வரும். அப்புறம் அம்மோ, என்னை விட்டு அவங்களுக்கு யார் இருக்காங்கங்கிற எண்ணம் என்னை தப்பான எண்ணத்துக்கு போக விடாம பண்ணும். இப்ப அவங்களுக்கு ஒரு துணை கிடைச்சிருச்சு. இனிமே நான் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ஒரு 2-3 நாளைக்கு கவலையா இருப்பாங்க, அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க. போத நிறுத்து பத்மா. இப்படி எல்லாம் பேசி என்ன கஷ்டப்படுத்தாத. உனக்கு இதை யாரு கொடுத்துருப்பாங்க? யாரு மேலேயாவது உனக்கு சந்தேகம் இருக்கா? அது சொல்லு பத்மா. இந்த வீட்டுல இப்படி ஒரு துரோகத்தை உனக்கு யார் பண்ணிருப்பா? எனக்கு எனக்கு ஒருத்தர் மேல சந்தேகம் இருக்குன்னு. யார் மேல? கிரணை தான் நான் சந்தேகப்படுறேன். ஆ? மனோவுக்கு காசு கொடுக்கறதுக்காக கிரண் இங்க வந்தான். நல்ல மாதிரி நடிச்சான். அவனோட நோக்கம் நானா இருந்திருக்காது, மனோவா தான் இருந்திருக்கும். அது மனோதான். மனோவுக்காக அனு இப்ப எடுத்த முடிவு கிரணால தாங்கவே முடியல. அனுவுக்காக அவ என்ன வேணாலும் பண்ணுவா. அணுவை அழிக்கிறது தான் அவனோட நோக்கமே. அவன் ஒரு மன நோயாளி, என்ன வேணாலும் பண்ணுவா. அவன் பழைய குணத்தை வச்சு பார்த்தா அவன் இதுவும் பண்ணுவா, இதுக்கு மேலையும் பண்ணுவா. அந்த கடவுள் மனோ கூட இருக்காரு, அதனால என்னோடயே அது போயிடுச்சு. இனிமே கிரண் மேல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். நாம போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? எல்லாத்தையுமே அணுக்கிட்ட இப்பவே சொல்லணும், அப்பதான் உங்களுக்கு நிம்மதியா இருக்கும்லண்ணே. ஆ, நான் கேட்டேன், அவ்வளவுதான். கிரண் தான் இதை பண்ணியிருப்பாங்கிறதுக்கு ஆதாரம் எதுவும் இல்லை, வெறும் சந்தேகம் மட்டும்தான். எதனால கிரண் தான் இதை பண்ணியிருப்பான்னு நீ சந்தேகப்படுற? நம்ம வீட்டுக்கு வந்த கிரண் மனோவோட ரூமுக்குள்ள போய் ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தத நான் கவனிச்சிட்டு இருந்தேன். கிரண் போயிட்டான்ல, அவன் உங்ககிட்ட என்ன சொன்னான்? என்னாச்சு மனோ? அவன் முடிவு பண்ணிதாம்மா இருக்கான். நான் அவளை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போவேன் என் வாழ்க்கைக்குள்ள. எங்க 2 பேரோட வாழ்க்கைக்குள்ள யார் உள்ள நுழைஞ்சாலும் நான் அவங்கள அழிச்சிருவேன். அந்த அளவுக்கு நான் விரும்புறேன் என் பொண்டாட்டிய. இந்த வீல் சேர்ல உட்காந்துக்கிட்டு நான் என்ன பண்றது? இந்த விளையாட்டுல அவன் தான் ஜெயிப்பான், நான் தோத்துருவேன். கடைசியில என்னோட அணுவை நான் இழந்துருவேன். அவன் எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் அணுவே என்னை விட்டு போயிடுவா. எனக்கு தோணுச்சு அவன் உன்னோட மனசை கஷ்டப்படுத்துறதுக்காக தான் வந்திருப்பான்னு. என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் என் பொண்ணை கூட்டிட்டு போறதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன். இதுல அவன் மேல சந்தேகப்படுறதுக்கு என்னம்மா இருக்கு? அணுவோட அப்பா கொடுத்த ஜூஸ அவ குடிக்கவே இல்ல. அதை எடுத்துக்கிட்டு நான் கிச்சனுக்கு வந்தேன். அதை நான் அங்க வச்சுட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எனக்கு டயர்டா இருந்ததுனால நான் அதுல ஒரு கிளாஸ் எடுத்து குடிச்சேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. அடுப்படியில் இருக்கும்போது
வேற யாராவது வந்து அதுல விஷத்தை கலந்திருந்தா? எதுக்கு? என்ன கொல்றதுக்காகவா? அந்த அளவுக்கு விரோதம்லாம் என் மேல இங்க யாருக்குமே இல்லைண்ணே. எனக்கு ஒருத்தர் மேல சந்தேகம் இருக்கு. நீங்க வேற யாரையுமே சந்தேகப்பட வேணாம். இத கிரண் தான் பண்ணியிருக்கணும். கையில மறைச்சு வச்சிருந்த மாத்திரைய மனோ கவனிக்காம இருந்தப்போ ஜூஸ்ல அவன் கலந்துருக்கான். மனோ அதை எப்படியாவது குடிச்சிருவான்னு அவன் நம்பி இருக்கான். என்னமோ டாக்டர் சொன்ன மாதிரி பாய்சனோட டோஸ் குறைவா இருந்தது நல்லதா போச்சு. இல்லைன்னா நீ என்ன விட்டு போயிருப்ப. மனோவுக்கு எதுவும் ஆகலைங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். இனிமே சும்மா இருக்க மாட்டான். மனோவை அழிக்கிறதுக்கு அவன் நிறைய முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பான். நாம ரொம்ப கவனமா இருக்கணும். அனுவோட அப்பா கிட்ட இத பத்தி நாம சொல்லணும். கவனமா இருக்க சொல்லணும். மனோவை பாத்துக்க சொல்லணும். அவரை வேண்டான்னு ஒரு காலத்துல நான் தூக்கி போட்டேன். இப்ப எனக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு நிம்மதி, எனக்கு ஒரு துணையா அவர் என் கூடவே இருக்காருங்கிறது மட்டும்தானே. அணுவையும் அம்முவையும் விட்டுட்டு அம்மா எங்கேயும் போக மாட்டாங்க. அவங்க அதை செய்வாங்கன்னு எனக்கு தோணல. ஒருவேளை கிரண் பண்ணியிருப்பானோ? என்ன அழிக்கிறதுக்காக அவன் தான் இதை பண்ணியிருப்பான். இந்தாங்க ஜூஸ் குடிங்க. அப்புறம் குடிக்க எதுவும் குடுக்கலன்னு நீங்க வருத்தப்படக்கூடாதுல்ல, அதான். தேங்க்யூ. ஆமா, நீங்க ஏதோ பேசணும்னு சொன்னீங்கல்ல, 2 பேரும் பேசிட்டீங்களா? மனு மனசு வச்சா சீக்கிரமே முடிஞ்சிடும். பேசிட்டு இருக்கும்போது நான் அதை கவனிக்கல. அந்த நேரத்தில் இவன் இதை பண்ணியிருப்பான். அவனுக்கும் பயம் இருக்கும்ல, அணுவை எங்கே இழந்துட போறோன்னு. அம்மாக்கு வர வேலையே இல்ல. எப்ப பாரு கெட்ட பேர் வாங்கி வைக்கிறாங்க. ஒரு தடவை அம்மா தற்கொலை முயற்சி பண்ணா திரும்பவும் தற்கொலை முயற்சி பண்ணுவாங்கன்னு பயந்து நான் என் ட்ரீட்மெண்ட் எல்லாம் விட்டுட்டு இங்க உங்க கூடயே இருப்பேன்னு அம்மா நினைக்கிறாங்க. அது கண்டிப்பா நடக்காது. யார் என்னை எதிர்த்தாலும் என்ன நடந்தாலும் நான் என்னோட ட்ரீட்மெண்ட்டை விட மாட்டேன். ஒரு நாள் நான் ட்ரீட்மெண்ட்டை விட்டுட்டேன்னா இது வரைக்கும் நான் பண்ண எல்லாமே வீணா போயிடும். 2-3 நாள், அதுக்கப்புறம் என்னோட நோயெல்லாம் குணமாயிடும். சுவாமிஜி என்னோட ஞாபக சக்தி திரும்ப கிடைச்சிரும்னு சொல்றாரு. நான் அந்த சந்தோஷத்துல இருக்கேன். அதுக்கிடையில யார் என்ன பண்ணாலும் அது எனக்கு பிரச்சனையே இல்லை. யாருக்கு என்ன ஆனாலும் நான் என்னோட ட்ரீட்மெண்ட்டை விட மாட்டேன். இதுக்கு என்ன ஆச்சு? அட, நீ எதுக்கு இப்ப இப்படி கவலையா இருக்க? பத்மாவுக்கு தான் எதுவுமே ஆகலல்ல, அது நல்லதுன்னு நினைச்சு சந்தோஷமாயிரு. அட, என்னடா இது தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்க? முன்னால பத்மாவை கொல்ல போறேன்னு சொல்லிட்டு இருந்தவன் நீ. என்னால அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது. நீங்க சொன்னது நிஜம்தான். முன்னாடி நான் பத்மாவை கொல்லுவெல்லாம் சொல்லியிருக்கேன். ஆனா அப்பவும் என்னால அந்த மாதிரிலாம் பண்ணவே முடியாது. அவளை பயமுறுத்தி எப்படியாவது ஒன்னா வாழணும்னு நினைச்சேன். அது மட்டும்தான் என் மனசுல இருந்துச்சு. நீங்க அன்னைக்கு சொன்னீங்கல்ல, இவன் ஒரு காவல் நாய் மாதிரி இங்கேயே இருக்கட்டும்னு. இங்க நான் அப்படிதான் காவல் இருக்கேன். இங்க என்னோட குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு தொல்லை பண்ண வரவங்கள கடிச்சு கோதற.
ஆனா என்னால பத்மாவை பாதுகாக்க முடியல. அவளுக்கு மட்டும் ஏதோ ஆயிருந்தான்னா கண்டிப்பா நான் உயிரோட இருந்திருக்க மாட்டேன் மச்சான். இங்க பாருப்பா, பத்மா தற்கொலை முயற்சி எல்லாம் பண்ணல. அவளுக்கு யாரும் விஷமும் கொடுக்கல. கிரண் மனோவுக்காக கலக்கின விஷத்தை அவ தெரியாம குடிச்சிட்டா. நீ கொடுத்த ஜூஸ்ல கலக்கி தான் அவன் மனோவுக்கு கொடுத்துருக்கான். பத்மா அதுல இருந்த ஒரு கிளாஸ் ஜூஸை குடிச்சிருக்கா. நல்லவேளை டோஸ் குறைஞ்சதுனால அவ தப்பிச்சிட்டா. கடவுள் அவளை காப்பாத்தி விட்டுட்டாரு. இங்க பாருப்பா, பத்மா சொன்ன விஷயத்தை எல்லாம் வச்சு பார்க்கும்போது இதை பண்ணது கிரணா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. மனோவை அவன் அழிச்சிடுவான். இந்த தடவை அவன் தோத்து போயிட்டான். இருந்தாலும் அவன் அமைதியா இருப்பான்னு எனக்கு தோணல. கல்யாணம் நடந்த அன்னைக்கு கிரண் ஏற்பாடு பண்ண ஆளுங்க தான் வந்து மனோவை அடிச்சு போட்டுட்டு போயிருப்பானுங்கன்னு எனக்கு இப்பவும் தோணுது. அன்னைக்கு அவன் எடுத்த முதல் முயற்சி தோல்வி அடைஞ்சிடுச்சு. இது 2வது முயற்சி. இதுலயும் தோத்து போயிட்டான். இனிமே என்ன பண்ணலான்னு நாம யோசிக்கணும். ஒன்னால மட்டும்தான் அது முடியும். ஒன்னால மட்டும். எனக்கு ஒரு மாப்பிள்ளை போதும். என் பொண்ணுக்கு ஒரு புருஷன். அதை நான் முடிவும் பண்ணிட்டேன். கிரணை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். போலீஸ் தேடி வருவாங்களா உன்ன? அனுவோட அம்மா உன் பேரை சொல்லிருப்பாங்களா? உனக்கு எந்த பயமும் இல்லையே. ஹலோ கிரண் அங்கிள், நான் அம்மு பேசுறேன். நாளைக்கு நீங்க என் அப்பா அம்மாவை பார்க்க கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல? அது வந்து நாளைக்கு நீங்க சொன்னீங்கல்ல நாளைக்கு என்ன கூட்டிட்டு போறேன்னு. சொன்னேன். ஆனா நாளைக்கு அங்கிள் ஆஃபீஸ்க்கு கண்டிப்பா போகணுமா? நம்ம வேணா இன்னொரு நாள் போலாமே. நீங்களும் என்ன ஏமாத்துறீங்க. அட அதெல்லாம் இல்லம்மா. என் அம்மாவை நான் ஏமாத்துவேன் நான் சொல்லு. நம்ம கண்டிப்பா இன்னொரு நாள் போலாம். அப்புறமா நீ ஃபோன் பண்ணவில்ல, அப்போ எப்போன்னு சொல்றேன். நிஜமாதான் சொல்றீங்களா? நிஜமாதாம்மா. குட் நைட். குட் நைட் அம்மா. டேய், அனுவோட தங்கச்சி தான் ஃபோன் பண்ணியிருந்தா, அம்மு. அவளுக்கு தங்கச்சின்னா அனுவோட அம்மா அவளை தத்தெடுத்து வளர்க்குறாங்க. அவளோட அம்மா அப்பா வேற ஒருத்தங்க. அவங்க அம்மா அப்பா குழந்தையிலே இவங்க கிட்ட கொடுத்துட்டான்னு சொல்றா. அவங்க குழந்தையிலே ஒப்படைச்சதுனால இருக்கலாம். அவங்க அப்பா அம்மாவோட முகம் அவளுக்கு தெரியாது. வீட்டில் யாரோ சொன்னதை வச்சு அப்பா அம்மாவோட பேரும் ஊரும் மட்டும்தான் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. இங்க இருந்து அந்த இடம் கொஞ்சம் பக்கம்தான். தன்னோட அப்பா அம்மாவை போய் பார்க்கணும்னு அம்மா ஒரே பிடிவாதமா இருக்கா. வேற யார்கிட்டயும் இதை பத்தி சொல்லல, என்கிட்ட மட்டும்தான் சொல்லியிருக்கா. ஆனா நான் எப்படி அவங்கள பார்க்க அம்மாவை கூட்டிட்டு போறது? அவங்க வீட்டில் தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். ஆனா அம்மா என்னை கூட்டிட்டு போக சொல்லி ஒரே பிடிவாதமா இருக்காடா. அவ கவலைப்படுறத பார்த்தா கூட்டிட்டு போகணும்னு தோணுது. நான் நாளைக்குன்னு சொல்லி அவளை ஏமாத்திட்டு இருக்கேன். பாவம். குழந்தைக்கு திடீர்னு இப்படி ஆசை வர காரணம்?
அனுவும் அவ அம்மாவும் அவளை அவாய்ட் பண்றாங்க, என்னை எங்க அப்பா அம்மா கிட்ட கூட்டிட்டு போங்கன்னு சொல்றா. அது அவளுடைய எண்ணம் மட்டும்தான். அனுவுக்கு அம்மு மேல அவ்வளோ பாசம் இருக்குடா. அனுவை கல்யாணம் பண்ணிக்கிறவங்க அம்முவை கண்டிப்பா கையோடவே கூட்டிட்டு போகணும்னு சொன்னவ. அதுக்கெல்லாம் மனு ஒத்துக்கிட்டதுனாலதான் கல்யாணத்துக்கு கூட அனு ஓகே சொன்னதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ அணுவும் கூட வரும்போது அந்த குழந்தையும் உன் கூட வரும்ன்றது நிச்சயம். பல வருஷம் கழிச்சு பொண்டாட்டி திரும்ப வரும்போது ஒரு குழந்தையும் ஃப்ரீயா வருது. எனக்கு அம்முவை ரொம்ப பிடிக்கும், அம்முவுக்கும் அப்படிதான். அதனால பிரச்சனை இல்லை. பிரச்சனை தான் மச்சான். அவ வேற யாரோ ஒருத்தரோட குழந்தை. உங்க கூட அவ இருந்தான்னா கடைசியில உங்களுக்கு தான் அது பெரிய பிரச்சனை. உங்களோட குடும்ப வாழ்க்கைக்கு அது இடைஞ்சலா இருக்கும். உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் போது அம்முக்கும் உங்களுக்கும் இடையில இடைவெளி வரும். நான் சொல்றது உனக்கு நல்லாவே புரியுதா மச்சான்? அம்முவோட ஆசையை நிறைவேற்றி வை. அவளை கூட்டிட்டு போய் அவ அப்பா அம்மாவுக்கு காமி. ஒருவேளை அவங்க அந்த குழந்தைய ஏத்துக்க கூட செய்யலாம். இப்போ பார்க்கணுங்கிற ஆசை, அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கூட இருக்கணும்ன்ற ஆசை வரலாம். ஒரே ரத்தம் தானே, கண்டிப்பா ஒண்ணு சேரும். நீ அந்த குழந்தையோட ஆசையை நிறைவேற்றி வை. நீ எதுக்காக யோசிக்கிற? நீ அவ அப்பா அம்மாவை பார்க்க தானே அவளை கூட்டிட்டு போற. ஒரு நல்ல விஷயம் பண்றோன்னு நினைச்சா போதும். யாருக்கும் தெரியாம நான் அம்முவை எப்படி அவங்க அம்மா அப்பா கிட்ட கூட்டிட்டு போறது? டேய், ஒரு கிரேட் ரைட்டர் ஸ்ராவன் குமார் இருக்கான்ல, நீ எதுக்காக கவலைப்படுற? என்ன பண்ணணும் நான் சொல்றேன், நீ அதை மட்டும் பண்ணா போதும். மனு, ஹலோ மனு. லக்ஷ்மி, நீ கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி அனு வீட்டுக்கு வா. என்னாச்சு மனு? என்ன பிரச்சனை? நீ வா, நான் சொல்றேன். உன்னோட நிலைமை புரியுது. அனு உன் கூட இல்லைல்ல? சுப்ரியா ஃபோன் பண்ணி என்கிட்ட எல்லாம் சொல்லிட்டா. டே, அவ போறதா இருந்தா விடு. நீ எதுக்கு இன்னும் அங்கேயே இருக்க? உனக்கு ஃபோன் பண்ணணும், உன்னை அங்க வந்து பார்க்கணும்னு நான் நினைச்சிட்டு தான் இருந்தேன். இப்ப எதுக்காக நீ வர சொல்றேன்னு எனக்கு தெரியும். நான் வர சீக்கிரமாவே. சரி லக்ஷ்மி. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.